ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம் எந்த கோடி செல்வம் தேடினாலும் நம்மிடம் இருப்பதில்லை என்று தெரிகின்றது. இந்த உடலே இல்லை என்றாலும் இல்லை என்கிற போது நாம் இந்த உடலால் தேடிய செல்வம் எவ்வாறு நாம் காண முடிகின்றது? ஆகவே நாம் எப்போதுமே இந்த உடலின் இச்சை கொள்ளாது அருளி என்ற உணர்வினை நமக்குள் பெருக்கி பழக வேண்டும். மனமே இனியாகிலும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே, நேற்றிருந்தார் என்று இருப்பது நிஜமோ, நிலையில்லா இவ்வுலகம் சதமாமோ, மனமே இனியாகிலும் மயங்காதே பொன்னடி பொருளும் பூமியில் சுகமோ, மின்னலை போலே மறைவதைப் பாராய், மனமே இனியாகினும் மயங்காதே பொல்லா மானிட வாழ்க்கையில் தயங்காதே. ஒரு சமயம் நான் காட்டுக்குள்ள போகும்போது எத்தனையோ விபரீத நிலைகள் ஏற்படுது. அப்போது எனக்குள் பயம் வருகின்றது. என் பெண்டு பிள்ளை எல்லாம் ஊர்ல இருக்குது, அதை நான் எப்படி பாதுகாக்கிறது, அவங்க என்ன ஆனார்களோ என்று இந்த எண்ணம் எண்ணப்படும் போது இப்ப இமயமலையிலே நான் இதே மாதிரி பனி உறையும் தன்மையில் இருக்க செய்திருக்கின்றார். ஆனால் அதே சமயம் அவர் சொன்ன நிலையை மறந்த பின் நமக்குள் குளிர் தாங்க முடியவில்லை. அவர் சொன்ன உணர்வை நான் எடுத்தேன் என்றால் என்னை பாதுகாக்கும் சக்தி வருகின்றது. ஆனால் குடும்ப பற்றை நான் எடுக்கப்படும் போது இந்த குளிரின் தன்மை அதிகமான பின் உடலை இறைய தொடங்கிவிடும். இன்னும் ஒரு நொடி ஆனால் என் ரத்தமே உறைந்துவிடும், பின் நான் மடிந்து விடும் நிலை வரும். ஆகவே என் ஆசை எதில் நிற்கின்றது? என் குழந்தை இருக்க வேண்டும், அப்படி நல்லா இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவ்வாறு எண்ணினால் இன்னைக்கு இதையெல்லாம் எண்ணுகின்றாய், இந்த உடலை விட்டு போய்விட்டால் நீ எதை செய்ய போகின்றாய்? ஆக இது முன்னாடி இருந்தவர்கள் ஆசைப்பட்டோர் எல்லாம் இருக்கின்றனரா? இல்லை. ஆகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு பொன்னடி பொருளும் எது சொந்தமாகின்றது? எதுவுமே சொந்தம் இல்லை. ஆகவே சொந்தமில்லாததற்கு ஏன் இந்த மனதை நீ வாட்டுகின்றாய்? அவர்கள் நலம் பெற வேண்டும், அருளி பெற வேண்டும், அவர் வாழ்க்கை உயர வேண்டும் என்ற உணர்வினை உனக்கு உயர்த்தி இந்த உணர்வின் நினைவாற்றல் அவர்கள் இயக்க உதவும். அந்த வலுவான நிலைகள் அங்கே உருவாகும். நீ இங்கு இருக்கும் நிலைகள் வேதனையும் வெறுப்பும் ஆனால் உன் உடலை சார்ந்தோர் உணர்வுகளும் இது பாயும். நண்பனுக்குள் நன்மை செய்கிறான் என்று எண்ணும் போது விக்கலாகின்றது, நன்மை நயிக்கின்றது. நண்பனுக்குள் பகமை என்ற உணர்வுகள் தோன்றும் போது எனக்கு துரோகம் செய்தான் உறுப்புடன் நண்பர் உணவு உட்கொண்டாலும் புறை ஓடுகின்றது. ஆனால் ஒரு தொழில் செய்தால் அங்கு சீராக செய்யாதபடி அங்கு தவறுகள் நடக்கின்றது. ஆகவே உன் உயர்ந்த உணர்வின் தன்மை உன் மக்கள் பெற வேண்டும் என்று, அந்த உணர்வு வளர வேண்டும் என்று, அருளி பெற வேண்டும் என்று அருளின் நினை உனக்குள் பெருக்கு உணர்வை பாய்ச்சி. ஆகவே இந்த உடல் உனக்கு சொந்தமல்ல, அவர்களுக்கும் சொந்தமல்ல. இன்று எந்த செல்வம் தேடி வைத்தாலும் இந்த உயிர் இப்ப இறைந்தது. இப்ப நீ போய்விட்டால் இந்த பொன்னடி பொருளை பற்றி நீ நினைக்கப் போகின்றாயா அல்லது அவரை காக்கப் போகின்றாயா என்றும் இந்த உணர்வின் இழுக்கப்படும் போது எதை நிலை கொள்ள வேண்டும், எவ்வாறு நீ இயக்க வேண்டும் என்பதை அங்கு தெளிவாக்கி காட்டுகின்றார். ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் இந்த உடல் சொந்தமில்லாத உடலுக்கு நாம் சொந்தம் கொண்டாட வேண்டியதில்லை. ஆக நாம் சொந்தம் கொண்டாடுவதெல்லாம் அருள் என்ற உணர்வை இணைத்து இந்த உடலே உணர்வுடன் ஒளியின் உணர்வாக பெறும், அதை சொந்தமாக்கிறது. பேரொளி என்ற நிலையில் அகண்ட அண்டத்தையும் நஞ்சினை வென்றிடும் அருள் உணர்வை நமக்குள் என்றும் கூட்டிடும். அந்த அருளி என்ற உணர்வினை நமக்குள் சொந்தமாக்கும் உணர்வினை இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு கார்த்திகையை தெரிந்திட்ட உணர்வு கொண்டு நஞ்சினை நீக்கி அருள் என்ற நிலையை உருவாக்கி என்றும் பேரின்ப நிலையை நாம் நுகரும் உணர்வை நம் உயிரான ஈசன் உருவாக்குகின்றான். ஆக ஈசனுடன் நாம் சேர்ந்து இந்த உணர்வின் தன்மை என்றும் ஒளி என்ற உணர்வை நாம் ஏகாந்த நிலை கொண்டு பிறவியில்லா நிலை என்ற அடைதலே நமது கடைசி நிலை. ஆகவே அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று உணவினை செலுத்த அவர்கள் இயக்க உதவும். அவர்கள் இப்படி இருக்கிறார் என்று வேதனைப்பட்டால் உன்னையும் அழிக்கும், அதே உணர்வுகள் அவர்களையும் அழிக்கும். ஆக நீ எண்ணியது எதுவோ அதுவே தான் நடக்கின்றது.
ஆக வேதனைப்படுகிறார், துன்பம் படுகின்றார் என்று எண்ணும் போது அவர்கள் துன்பத்தை அணிவிக்கின்றனர். அரிய துன்பம் உனக்குள்ளும் விளைகின்றது. ஆகவே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாயின்ற அருளி பெற வேண்டும், அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று இருளின் நிகழ்ச்சியும் உணர்வை எடுத்தால் உன் உயிரான ஈசன் அறிவை உருவாக்கின்றான். அதன்படி நீ அதுவாகின்றாய். அவர்களும் அதன் நிலை பெற்று அவர்களும் நலம் ஆவர். ஆகவே இதைப் போல மறந்துடாது. இந்த உடலின் சொந்தத்தை நீ கொண்டாடாதே. என்றும் அருள் என்ற சொந்தத்தை அது வளர்த்திடும் உணர்வினை உனக்குள் ஒளியின் சரீரமாக உருவாக்கும். பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடை. ஆக இந்த சொந்தமில்லாத உடலுக்கு நீ என் சொந்தம் கொண்டாடுகின்ற இந்த உடல் என்ற நிலையில் வளர்த்த அந்த செல்வம் நம்முடன் வருவதில்லை. ஆக அதே சமயம் நல்வுணர்வு கொண்டு என் குழந்தை சீராக வளர வேண்டும், அருஞானம் பெற வேண்டும் என்று இயங்கினார். அதனோடு அவன் பெறும் அந்த அருளை பெறும் சக்தியும் நீ கொடுத்த தேடிய செல்வத்தையும் காப்பான். ஆக நீ வேதனை என்ற உணர்வு எடுக்கும்போது நீ உணர்வு தந்தை என்ற நிலையில் எண்ணினார். உன் குழந்தைகள் இந்த வேதனை தான் சுவாசிக்கும், அதில் வந்த செல்வத்தை காக்கும், இழந்துவிடும், அதுவும் அனுபவிப்பதில்லை. ஆகவே நீ எதனை சொந்தமாக்கப் போகின்றாய் என்று இவ்வாறு அந்த இமயமலையில் என்ன பல உணர்வுகளை அறிவதற்காக அங்கே அனுப்பும் போது இத்தகைய நிலையெல்லாம் பாடல்களை பாடுகின்றன. ஆகவே நாம் என்றும் பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலையை அது சொந்தமாக்குவோம். நம் உயிரான ஈசனிடம் என்று ஒன்றி வாழ்வோம். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதன் உணர்வை நம்மை இயக்குகிறான் என்று உணர்ந்தோம். இனி அருளி பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்ப்போம். என்றும் ஏகாந்த நிலை என்றும் பிறவியில்லா நிலை என்ற நிலையை அடைவோம். நம் பார்வையில் பகமை உணர்வு ஓட வேண்டும் என்றும் நஞ்சு கொண்டோர் உணர்வு நீங்க வேண்டும் என்றும் அருளியை நமக்குள் பெற்றோம் என்றால் நம் பார்வை பிறருடைய நஞ்சை போக்கும். அவருடைய நஞ்சின் தன்மை நமக்குள் வராது காக்கும். ஆகவே அருளி பெறுவோம், இருளை அகற்றும் அருஞானத்தை பெறுவோம். இந்த வாழ்க்கையில் பேரின்ப பெருவாழ்வு என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலை வாழும் அந்த அருள் சக்தியை பெறுவோம். என்றும் நிலை கொண்டு அந்த உணர்வின் சக்தி நம்முடன் உயிருடன் ஒன்றி நிலைத்து வாழ்வோம். அவனுடன் நான் ஒன்றிய வாழ்வோம். என்றும் எதனையும் அறிந்திடும் உணர்வுடன் வாழ்வோம். எல்லாம் ஏகாந்தம் என்ற நிலை வாழ்வோம். பகமையற்ற உணர்வுடன் வாழ்வோம். பகமையற்ற உணர்வு சேராது நமக்குள் அருள் என்ற உணர்வை நமக்குள் உருவாக்கும். ஓம் ஈஸ்வரா.